கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? இந்த தொடரிலே தேவன் நம்மை எப்படி வழிநடத்துகிறார், அவர் வழிநடத்தலை நாம் அறியும் பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இதிலே நாம் கேட்குறோம். பாருங்க, நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் நமக்கு எப்படி அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம எப்படி உயிர்ப்பிக்கிறார்னு பாருங்க. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் என் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். அவருக்கு வாசலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். எப்படின்னா, என்னை தேர்ந்தெடுத்து, என்னை இந்த மரண ஓலையிலிருந்து என்னை எடுத்து, என்னை ரட்சித்து, அவருக்குள்ளே வழிநடத்தி என்னை கொண்டு வந்த அந்த தேவன் உனக்குள்ளேயும் இருக்கிறார்டான்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? நான் எப்படியோ இருந்தேன், ஆனாலும் இந்த அற்புத தேவன் என்னை நேசித்தார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை கைவிடாதவர், நேற்று இன்று மாறாதவர், எப்பொழுதும் என்னை நோக்கி பார்த்திருக்கிறவர், அவருடைய விருப்பமும் சித்தமும் என்னை நோக்கி இருக்கிறது. நீ உயர்ந்திருக்க வேண்டும், நீ தாழ்ந்திருக்கக்கூடாது, உன்னுடைய சன்னதி மிக செழித்து வாழ வேண்டும், உன்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் குறைவிருக்கக்கூடாது, உன்னுடைய பிள்ளைகள் நீ இன்று இருக்கிறது போல 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்த தேவன் உன் கூடவும் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பிள்ளை கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா? அந்த விதமான தேவன் நம்மை எப்படிலாம் வழிநடத்தினார் என்று சொல்லி பிள்ளை கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா? அந்த கற்றுக் கொடுத்தலை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர்தான் எனக்கு எல்லாம். அவர் என்னை ரட்சிப்புமாறு, என்னை ரட்சித்தவர் இல்லையா? என்னை ரட்சித்தார். நான் எத்தனையோ விதமான காரியத்தில் இருந்தேன், அவர் என்னை அழகாக என்னை வழிநடத்தினார். அவரே என் தேவன். நான் யாரையுமே எத்தனையோ விதமான இந்த உலகத்தில் அது இதுன்னு உண்டு பண்ணி வச்சுருக்காங்க, தேவதைகள் அது இதுன்னு ஏகப்பட்ட இருக்குது. ஆனால் அவரே என் தேவன். அவருக்கு வாசலத்தை ஆயத்தம் பண்ண, அவருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன். அவருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல அவர் வாசம் பண்ணி அதிலிருந்து சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை பிரஜாதிகள் கேட்டு அதிலிருந்து அவர்கள் விடுதலையாகி சத்தியத்தை அறிந்து, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னது போல சத்தியத்தை அவர்கள் கேட்கதற்கு ஒரு வாய்ஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவர்தான் என் தகப்பன் தேவன் என்று சொல்லி நம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அவரையே உயர்த்துவேன், தேவனையே நான் என்றென்றும் கீர்த்தனம் பண்ணுவேன், பாடுவேன் என்று சொல்லி நம்முடைய நாவு சொல்லுகிறது. எப்படி? ஏனென்றால் அவர் நம்மை வழிநடத்தின விதம் அப்படி. ஆகையால் நம்முடைய உள்ளம் அந்த அளவுக்கு பூரிப்பான வார்த்தைகளை அவர் முன்னாக நாம் வைக்கிறோம் இல்லையா? தேவன் நம்மை இப்படித்தான் அவர் வழிநடத்துகிறார். அவர் நம்மை வழிநடத்துவது மட்டுமல்ல, வழிநடத்தி நம்முடைய உள்ளத்தை மகிழ வச்சு நம்முடைய உள்ளத்திலிருந்து வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆம், என் தகப்பன் தேவன் அல்லவா, அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அதே நான் என் பிள்ளைகளும் கொடுக்க போகிறேன். தகப்பனுக்கு பெற்ற ஆசீர்வாதம் அவர் எனக்கு தந்து, என்னுடைய பிள்ளை சன்னதியாக நீ இன்று இருக்கிறது போல 1000 மடங்கு பெறுவாய் என்று சொன்ன ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க பாருங்க. மோசே சொல்கிறான், இன்னைக்கு இன்று இருந்தது போல நீ எங்களும் 1000 மடங்கு இருப்பாங்க. பிறகு லட்சம் இருந்தாங்க, லட்சத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக பெருகும். அப்பவும் சொல்கிறார், நீ இன்று இருந்தது போல 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்லி. அப்படித்தான் நம்முடைய தேவன் நம்மை ரட்சித்தார். ஏனென்றால் நீ இன்று இருக்கிறது போல் இல்லை, நீ பெருக வேண்டும், நீ செழித்து இருக்க வேண்டும், நீ தலைத்துவங்கி இருக்க, நீ ஓட்டாண்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ரட்சிப்பு எப்படி நடந்தது என்றால், நீங்கள் செழித்து வாழ வேண்டும் என்று தான் உங்களை அவர் அழைத்தார். அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. நான் செழித்திருக்க வேண்டும், அவர் அதனால் என்னை அழைத்தார். நான் எங்கேயோ கிடந்தேன், அவருடைய விருப்பம் சித்தம் என்ன? நான் செழித்து வாழ வேண்டும், நான் கம்பீரமாக இருக்க வேண்டும், நான் யாரும் இன்னும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு ஞானம், அறிவு, புத்தி எல்லாத்தையும் தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லிதான் அவர் வழிநடத்தினார். அந்த வழிநடத்தலை உங்களுக்குள்ளேயும் அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போக, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுடைய உள்ளத்தில் நிறைத்து உங்களுக்கு ரட்சிப்பை தந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.